22 வயசில் நம்ம லைஃபவே தொலைச்சிட்டு நம்ம நின்றுருந்துருக்கலாம். 28 வயசில் நம்ம நம்பினவங்க நம்மளை விட்டு போகி ஹார்ட் பிரேக் உண்டாயிருந்துருக்கலாம். 32 வயசில் லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு அன்ஷூரான ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்குள்ளே இருந்துருந்துருக்கலாம். 38 வயசில் நான் எதுவுமே சாதிக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துருந்துருக்கலாம். 42 வயசில் நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். 48 வயசில் நம்ம சுற்றி உள்ளவங்க மூக்கு மேலே விரல் வைக்கிற லெவலுக்கு நம்ம வளர்ந்துருந்துருக்கலாம். 55 வயசில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற லெவலுக்கு புகழனுடைய உச்சியில் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக தீர்க்கமாக இருந்திருந்துருக்கலாம். எல்லாமே இருந்திருந்துருக்கலாம். இங்கே ஏஜ் ஒரு விஷயமே கிடையாதுங்க. வயசு அப்படிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம அப்பப்போ நம்மளுக்கு ஒரு தாட் வரும், எல்லாத்தையும் விட நம்ம பின்னாடி இருக்கோமே, எல்லாரும் நம்மளை தாண்டி போயிட்டே இருக்காங்களே, நம்ம ஏன் என்ன முன்னேறி போக மாட்டோம், நம்ம லைஃப் ஏன் இப்படி போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வி ஆர் நாட் பிஹைண்ட், வி ஆர் நாட் ஃபார்வர்ட். நம்ம யாரை விட பின்னாடியும் இல்லை, நம்ம யாரை விட முன்னாடியும் இல்லை. நம்ம கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம லைஃப் எப்படி கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோ அந்த டைமில் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம கரெக்டான ஒரு டைமில் போய்கிட்டே இருக்கோம். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எது எப்பப்போ எந்தெந்த இடத்துல நடக்குமோ அது அப்பப்போ அந்தந்த இடத்துல நடந்தே தீரும். இட் வில் ஹேப்பன். அவ்வளோதான். ட்ரஸ்ட் த ப்ராசஸ்.